ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை ரெசிபி சப்பாத்தி, களி, ரைஸு எல்லா டிஷ்ஷுக்கும் சூட்டபுளாக இருக்கும். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கீரையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை ரெசிபி ஈஸியாக குயிக்காக பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாரும் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எந்த கீரையில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கீரை ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம பண்ண போகிறது அரைக்கீரை புளிக்கடையல். அரைக்கீரை புளிக்கடையல் ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் இது பண்ணிடலாம். இதில் பருப்பு போட தேவையில்லை. இதுக்கு தேவையானது 3 ஐட்டம் தான்: தக்காளி, புளி, கீரை. இதை போட்டு நம்ம அரைக்கீரை புளிக்கடையல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது எல்லா டிஷ்ஷுக்கும் இது மேட்ச் ஆகும். சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, களிக்கு எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். இப்போ நம்ம அரைக்கீரை புளிக்கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கீரை போட்டுடலாம். அரைக்கீரை போட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, தக்காளி ஒரு தக்காளி அப்படியே போட்டுடணும். ஏன்னா தக்காளி இதில் ஜூஸ் இறங்கிச்சின்னா கீரை வேகாது. ஸோ நம்ம அப்படியே ஒரு தக்காளியை வச்சுட்டு அப்படியே வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கீரை, அரை கிளாஸ் தண்ணி இதை ஊற்றி நம்ம 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் இது வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு புளி இதுலேயே இந்த போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பை போட்டுட்டு நம்ம கடைய வேண்டியது தான். இப்போ கீரை வெந்துட்டுருக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறம் கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி, பச்சை மிளகாய், புளி, பூண்டு எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை கடையணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். அரைக்கீரை புளிக்கடையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கடைஞ்சியும் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது மத்தில் சட்டியில் போட்டு கடைவோம். இதில் நம்ம சாப்பரில் போட்டு கூட கடைஞ்சிக்கலாம். இது அந்த புளி, தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வேக வச்சுட்டு அப்படியே கடைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த கீரைக்கு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு நம்ம வடகம் போட்டு தாளித்தா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கீரைக்கு இந்த வடகம் நம்ம காய வச்சு உருண்டையாக பண்ணி எடுக்கிற வடகம். இது வடகம் தாளிக்கிற வடகம். இது வெங்காய வடகம். இப்போ இதை போட்டு இது தாளித்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைக்கீரை புளிக்கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்குது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெசிபியை பாருங்கள். எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.